ஒரு காட்டில் ஒரு பெரிய குகையில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் தான் அந்த காட்டின் ராஜா. ஒரு நாள் அந்த சிங்கம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டது. நோயால் பல நாட்களாக வேட்டையாட முடியாமல் பட்டினியாக கிடந்தது. அப்போது அது தன்னுடைய நம்பகமான நரித்தோழனை அழைத்தது. நரியே, எனக்கு ஒரு கழுதையை கொண்டு வா, பசியால் உயிரே போய்கொண்டிருக்கிறது என்று சிங்கம் சொன்னது. நரி உடனே காட்டுக்குள் கழுதையை தேடச் சென்றது. சில நேரம் கழித்து ஒரு கழுதையை கண்டது. அக்கழுதை அமைதியாக புல் மேய்ந்து கொண்டு இருந்தது. நரி மிக இனிமையாக சென்று பக்கத்தில், கழுதையே, நமது காட்டின் ராஜா சிங்கம் உங்களை காண வேண்டும் என்று சொல்கிறார். அவரோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். உங்களை அடுத்த ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றது நரி. அதை கேட்டதும் கழுதை கலங்கியே போய்விட்டது. என்னது, சிங்கம் என்னை அழைத்ததா? ஏன் என்று கேட்டது. ஆமாம், சிங்கம் இப்பொழுது வயதாகிவிட்டார். உங்களைப் போல உழைப்பாளி நல்ல மனசுக்காரரை இக்காட்டின் ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நரி கூறியது. அந்த முட்டாள் கழுதை மகிழ்ச்சியில் மிதந்தது. நானே ராஜா ஆகப் போகிறேன் என்று பெருமையாக சிரித்து கொண்டு நரியுடன் குகைக்கு சென்றது. அவர்கள் குகைக்குள் வந்ததும் சிங்கத்தின் கண்கள் பசியால் பிரகாசித்தது. நோயும் மறந்து உடனே சிங்கம் கழுதையின் மேல் பாய்ந்தது. அதன் நகங்கள் கழுதையின் காதை கிழித்துவிட்டது. வலி தாங்காமல் கழுதை கத்திக்கொண்டு ஓடிப்போய்விட்டது. கோபமடைந்த சிங்கம், நரியே, அந்த கழுதையை மீண்டும் கொண்டு வா, இல்லையென்றில் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்றது. பயந்த நரி மீண்டும் கழுதையை தேடி ஓடியது. கழுதை தூரத்திலிருந்தே கத்தியது. போ, நீயும் உன் சிங்கமும் மோசடிக்காரர்கள், என் உயிரையே நான் இழந்திருக்கக்கூடும் என்றது. அதற்கு நரி கூர்மையாக பதிலளித்தது. இல்லை இல்லை, நீ தவறாக புரிந்துவிட்டாய். சிங்கம் உனக்கு கிரீடம் வைப்பதற்காக உன் காதை கொஞ்சம் விட்டுவிட்டது. அப்பத்தானே கிரீடம் சரியாக அமையும் என்றது. முட்டாள் கழுதை மீண்டும் நம்பி நரியுடன் குகைக்கு சென்றது. இந்த முறை சிங்கம் மீண்டும் பாய்ந்து கழுதையின் வாலை கடித்தது. அந்த கழுதை மீண்டும் வலியால் ஓடிவிட்டது. அப்போது சிங்கம் கோபப்பட்டது. நரியே, அந்த கழுதையை மீண்டும் கொண்டு வா, இல்லையெனில் உன்னை நசுக்கி விடுவேன் என்று கத்தியது. அஞ்சிய நரி மூன்றாவது முறையாக கழுதையை தேடிச் சென்றது. இல்லை, இனிமேல் உன்னோடு வரவே மாட்டேன். நீங்கள் இருவரும் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்றது கழுதை. அதற்கு நரி மீண்டும் இனிமையாக சொன்னது. அப்பாவி கழுதையே, அவன் உன் வாளை வெட்டியது ராஜா சிம்மாசனத்தில் நீ அமர வேண்டும் என்பதற்காகத்தான். வாளோடு அமர முடியாதே. மீண்டும் அந்த கழுதை நம்பி நரியுடன் சென்றது. இந்த முறை சிங்கம் மிகவும் கவனமாக இருந்தது. ஒரே பாய்ச்சலில் கழுதையை கொன்றுவிட்டது. அதன்பின் சிங்கம், இந்த கழுதையின் மாமிசம், உடல் பாகங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து வை என்று நரியிடம் சொன்னது. நரி அதை செய்யும் பொழுது சிங்கம் பார்க்காமல் இருக்கும்போது கழுதையின் மூளையை சாப்பிட்டு விட்டது. சிறிது நேரத்தில் சிங்கம் அங்கு வந்தது. அட நரியே, கழுதையின் மூளை எங்கே? அதற்கு நரி வணங்கி அமைதியாக சொன்னது சிங்கத்திடம், அரசே, அந்த கழுதைக்கு மூளை இருந்திருந்தால் 3 முறை உன்னோடு குகைக்கு திரும்பி வந்திருப்பானா? சிங்கம் அதை கேட்டதும் சிரித்தே விட்டது. சரி நரியே, நீ கூறியது சரியே என்றது. இக்கதையில் 3 நெறிகள் உள்ளன. ஒன்று கழுதையிடமிருந்து, இரண்டாவது நரியிடமிருந்து, மூன்றாவது சிங்கத்திடமிருந்து. இந்த 3 நெறிகளில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்.